மல்லிகை முல்லை கோங்கு இருவாச்சி பாரிசாத வெற்றி வேறு என்று சொல்லக்கூடிய அநேக விதமான புஷ்பங்களை கொண்டு வந்து திவ்ய பாதங்களை கொட்டி கூடி இங்கே வாழ்ந்திருப்பாய் மந்திரி. எழுந்திருவாய் சொல்லுகிறேன் தேவி. தேவி பாதம் மனிதனால இந்த பாட்டு மாத்திருப்பா தேவி பாதத்திலே பாதத்தை ஆதாரமாக சேவத்தபடினால் என் தேவிக்கு மனமாலை கொலையாம உனக்கு நான் வச்சு குங்கும் அழியாம நான் கட்ட திருமாங்கலியத்தோடு உலக 56 தேசத்துக்கு ராணியாக வாழ்ந்திருப்பா தேவி. சுகமாக வாழ்வார். தங்களின் பாதாரம் இந்த கமலங்களை ஆதாரமாக சேவித்தபடியினால் இந்த பூவடிகளை என்றென்றும் தங்களின் ஆசி பெற்று முன்போல் வாழ்ந்திருப்பா தேவி என்று வாழ்த்தினீர்கள். அப்படி இருந்த போதும் தேவி நான் ஒன்று சொல்லவா? சொல்லுவா தேவி.
அப்படியா? அந்த புறத்திலே தோழிமார்களோடு இருந்து ஆ. குளக்கரையிலே நீராடி விட்டு என் பதியாய மன்னவர் எப்போது வருவார் வருவார் என்று வெளிமீது ஆமா. அடிமீறி வெளிவைத்து காத்திருந்து ஆ. அப்படி காத்திருந்த வேளையிலே ஆ. இந்த பாரா சபைக்கு முன்னாடி தாதியாகிய செங்கமலத்தை விட்டு ஆ. அழைத்து வந்த சங்கதிகள் என்ன சுவாமி? இன்று தினத்துல எதற்கொண்டு அழைத்தேன் என்ற பஞ்ச பணாதிபதிகளை பாண்டவர்களே சித்தமா பிள்ளைகளை காடோ வனவாசம் ஒட்டி வச்ச இல்லையா? சூதனால் மகனையாண்டு சொந்த நாட்டை மறித்து முப்பத்தெட்டு வரைவோடு அனைத்தையும் மறித்துக் கொண்டு 12 பாராவணம் 5வது மாசம் வனவாட்டி வச்ச இல்லையா பாண்டவர்களே? அடியே பாண்டவருக்கு 12 ஆண்டு வனம் முடிந்து விட்டது. ஆனா 12 ஆண்டு வனத்துல அடுப்பு மூட்டி சாதம் பொங்க கூடாது, சாதம் பொங்கி சாப்பிட கூடாது. உண்ணுவதோ கண்டமல காய்கறிகள், அவங்க அருந்துவதோ சொன்னீர், உறங்குவதோ வட்டப்பாறை, கரும்பு தலைக்காணி வாய்க்காக பாண்டவர் காலங்களிக்கும்படி துரியனுடைய ராஜக்கட்டளை. ஓராண்டு 5வது வாசம் சொன்னேன். 5வது வாசத்திலே பாண்டவர் இருக்கிறான்னு சொல்லி யாருக்காவது தெரிந்தால் இன்னும் 12 காலுக்கு ஓட்டுவேன் அப்படின்னு துரியனுடைய ராஜக்கட்டளை. பாண்டவர் 12 ஆண்டு வனம் முடித்த உடனே பாண்டவர் சேரியா வனத்துக்கு போனேன். 1வது வனத்திலிருந்து 12வது வனம் வரைக்கும் தேடி பார்த்தேன். பாண்டவர் காலகத்தில் என் கண்ணுக்கு புலப்படவில்லை. ஆனா இப்போ 5வது வாசல் நடந்து கொண்டிருக்கிறது. தேவியா எப்படி என்றால் பாண்டவர் எந்நாட்டிலாவது இருக்கலாம். ஆனா மச்ச நாடுன்னு சொல்லக்கூடிய விளாடராசனுடைய நாடு மச்ச நாடு சல்லதிரிப்பாக இருக்கிறதா? ஆனா பாண்டவர் ஒரு காலம் அங்க இருந்தாலும் இருக்கலாம். அதனால அந்த விளாடராசனுடைய மைத்திரன் யாரு? சுதர்கனைக்கு அண்ணனாகிய சுதர்கனைக்கு தம்பி ஆகிய யாரு? கீசகன். சிங்கமலமரத்த ஆர்ப்பாட்ட கீசகன். அந்த கீசகனாகப்பட்டவன் பச்சராத்தை ஆண்டு படித்து விட்டான். ஆனா கீசகன் சாதாரணப்பட்டவன் கிடையாது. கீசகனை கொல்லுடா யாராலும் கொல்ல முடியாது. அப்பேற்பட்ட கீசகன் ஆண்டு படித்து விட்டான் என்றால் ஒரு கால் கரிமூஞ்சி வீமனாக இருந்து கொண்டிருக்கலாம். எனக்கு சந்தேகமாக இருக்குது. இன்று தினத்தில் மச்சராட்டை நான் செல்லவில்லை என்றாலும் அங்க ஆள் அனுப்பி நான் பார்க்கிறோம். அப்படி பாண்டவர் உயிரோடு இருந்தால் தெரிய வந்தா பாண்டவருக்கு தெரிய வந்தா இன்னும் 12 காணக ஓட்ட வேண்டும் தேவி. அதனால தாவும் இடத்துல ஒரு வாய்வாக்கு சொல்லாமல் நினைத்தேன். ஆமா, தாங்கள் சென்று வரலாம் கலைத்தீர்களா? ஆமா சுவாமி.
போற பாரு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகங்க. எப்படிடா நீங்க பாண்டவரை தொலைவிட்டு போறேங்கிறீங்க? ஆமா. உன் பொண்டாட்டி அழுகுறாரு. உன் புரிஞ்ச செத்துட்டு போனா ஏண்டி பஞ்ச பணாதிபதிக பாண்டவர் உயிர்வாடு இருக்கான்னு தெரிஞ்சா இன்னும் பண்ணிட்டு கணக்கு ஓட்டலாம் நான் சொல்றேன். ஏண்டி ஒப்பேரி வைக்கிற? ஏண்டா அவன் புருஷன் செத்துட்டு போனாங்கிற இவன் தான் புருஷன்னே தெரியல. அவன் ஒரு பல்ல காட்டுவான் பாரு. இப்பதான் வருது நடப்ப. இப்படி இருக்குமா? எப்படிடா எங்க மாமனார் மாமியா செஞ்சிருப்பாங்களா? எங்க அப்பா அம்மாடா. அது உங்க அப்பா அம்மா தானே? ஆமா. ஓய் இங்க வாங்க. என் மனவாளரோ சரி, அதாவது 12 வருஷமாக 13வது வருஷம் பிறந்த ஆரம்பத்துல பாண்டவர்களை தேடி போறேன்னு போனதுதான் உண்டு. ஆமாங்க. ஒரு நாள் கூட கண்ணுல பாத்தியான்னு கேட்டோம். ஐயா மகாராஜா, ஏண்டா பயந்து கேக்குறேங்க. சொல்லு மந்திரி. உங்களை பார்த்தாவே எனக்கு நடுக்கூலியா இருக்குது. இருக்கட்டும். ஏங்க பாண்டவரை தொலைவிட்டு போறேன்னு போறீங்களே? ஆமா. ஒரு நாளாவது பாண்டவரை கண்ணுல பாத்தீங்களா? பார்த்தா விடுவனாடா. ஊப்ப போறேன் போயிட்டு பங்கப்பட்டு வந்ததுதான் மிச்சம். சரிமா. போகும்போதுதான் நான் வேணாங்க அவங்களே வனத்துக்கு ஓட்டி வச்சுட்டீங்க சரி அப்படின்னு நான் சொல்லுவேன். போகும்போதெல்லாம் இப்படியே செவுக்கு எடுத்துக்கிறது. கத்திக்கிட்டியா இப்படியே அடிக்கும். அவன் தான் இங்க போகட்டும் அடிக்கிறான்னா நான் இல்லையா? நான் அடிக்கிறேன் அவளை போய் இறுதியான தீர்ப்பான். குட்டி உறவான். அந்த அம்மாவுடைய தங்கச்சி சுபத்திர யாரு கொடுத்திருக்குது? அந்த பேரு சொல்லக்கூடிய அர்ஜுனு கொடுத்திருக்குது. பாசம் அப்படி பேசவே இல்லை கொடுத்திருக்குதுங்க. சுபத்திரை பத்தி நான் பேசவே இல்லைங்க. இவ்வளவு காலமா வனத்துக்கு போறோம்னு போயிட்டு வந்து கால் அமுக்கு, கை அமுக்கு, மேல அமுக்கு இதத்தான் செய்வார் ஒழிஞ்சு ஒன்னும் அங்க போய் புடிங்கிட்டு வந்ததே கிடையாது. இன்னைக்கு மட்டும் போய் என்ன பண்ண போறேன்? கால அமுக்கிற கை அமுக்கிற எல்லாம் சரிதான். ஏமா அதை அமுக்க மாட்டியா? ஏங்க அதனால அதாவது பாண்டவர்களே வனத்துக்கு அனுப்பியாச்சு. வருஷமும் முடிவு தருவாடு இருக்குது. இப்பயும் நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற நல்ல உங்களுக்கு இருக்குது. ஏங்க அதாவது அடுத்த ராத்திரி வேலையில நான் உறங்கி கொண்டிருந்தேன். அப்படி உறங்கி கொண்டிருக்க நிலையிலே சுவாமி ஆனை கிட்டும் லாயமெல்லாம் ஆந்தைகளும் வளர கண்டு குதிரை கிட்டும் லாயமெல்லாம் கோட்டாலும் கோபக்கண்டு சுவாமி பேர் வந்து வீதியில நிக்க கண்ட அந்த தேவரும் கைலாயம் போற மாதிரி கனவு கொண்டேன் சுவாமி. அதனால என்னாடி இன்னும் ஒரு நடி இந்த புள்ளவளை அடிச்சு வச்சுக்க என்னடா என்ன பண்ணுங்க? அவளை அடிச்சா என்னடா பண்ணுவா? கட்டின என் மனைவிடா. இந்த ஊருக்கு கவுண்டா நீ யாரா கேட்க? இந்த ஊருக்கு கவுண்டா ஒரு ஊருக்கு கவுண்டரா? ஆமா. அப்படி கவுண்டரா இருந்தாலும் என் மனைவி பாண்டவரை கண்டா இனம் பண்ணி காணக ஓட்டுன்னு சொல்லும் போது வேண்டான்னு சொல்றாளே. காடு சண்டை பாண்டவரை நாடு ஏற விடமாட்டேன்னு சொல்றேன். சரி அவ வேண்டான்னு சொல்லுவதனால அடிக்கிற நீ யாரா? பொண்டாட்டி